கிழக்கு பார்த்த அருமையான ஒரு ஹவுஸ் பிளான் ஹவுஸ். சவுத்து பக்கமும் ரோடு, கார்னர் பிளாட்டு. ஸோ இதில் வந்து கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் எடுக்கப்பட்டது. லேசர் கட்டிங், முன் முகப்பு கேட்டு, டைல்ஸு படி, ஈசான மூலையில் போர்வெல் அமையப்பட்டிருக்கும். ஸோ லைட்டிங்கோடு இரவில் எடுக்கப்பட்டது. போர்வெல்லு, படி, கிரானைட்டு, டைல்ஸு, தலைவாசல் டிசைன் நல்லாயிருக்கும். கும்பம் வச்ச ஒரு ஃப்ளவர் வச்ச ஒரு முன் முகப்பு, மெயின் டோர், கஜலட்சுமியுடன் கூடிய ஒரு இது. ஃபால் சீலிங் அருமையாக இருக்கும், ஸ்வஸ்திக்குடன் கூடியது. ஸோ இதில் வந்து நிறைய ஹால்லேயே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஃபால் சீலிங்கு உள்ளுக்குள்ளே எய்த்தாப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து பெயிண்டிங்லேயே எங்கள் பெயிண்டரே பண்ணியிருக்கிறாரு. சுவிட்சு பிராண்டட் சுவிட்சு, ஐஎஸ்ஐ பிராண்டடு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நார்த்து வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பெட்ரூமுங்க. ஸோ ஃபால் சீலிங்கில் சின்னதாக ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அதற்கு வந்து வாயு மூலையில் டாய்லெட்டு, ஒரு டோர் நார்த்து பக்கம் இருக்கிறதுக்கு கொல்லப்புறம் முத்தவெளியோடு கூடியது. வாயு மூலையில் டாய்லெட்டு யூரோப்பியன் கொடுத்துருக்கோம். கன்னிமூலை பெட்ரூம் இந்தியன் கொடுத்துருக்கோம். வென்டிலேட்ரு, ஸோ எல்லா ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே முன்முகப்பு நாளே பயன்பாட்டுக்கே கொடுத்துட்டோம். ஸோ இது மாதிரி அமையப்பட்டது. இது படி ஏறி போய் கன்னிமூலை போகிறோம். இது வந்து கீழே வந்து கார் பார்க்கிங் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டாய்லெட்டுக்கு உண்டான டோரு, வாலில் இருக்கிற பெயிண்டிங் டிசைன், இது எல்லாமே எங்கள் ஆட்களே சரியாக செஞ்சு கொடுத்துருக்குற ஒரு செட்டப்பு. ஃபைனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளலாம். மதுரையில் இது ஹைஸ்கூல் ஸ்டாப்னு ஒரு பகுதியில் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கில் நல்லா கிராண்டாக இரவில் ஸ்ட்ரைட்டாக நேரில் வந்து கூட நம்ம பார்க்கலாம். ஸோ சிவில் ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு இவர், ஹவுஸ் ஓனரு. கிரக பிரவேசம் அன்னைக்கு கொடுத்துருக்குறதும் எடுத்துருக்குறோம். பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும், நல்லாயிருக்கும். பிளானுமே நான் உள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இது மேலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்துருக்கிறது. மேலேருந்து ஏறி எடுத்துருக்கோம். இது சின்ன பூஜா கப்போர்டு. ஸோ இவருக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கார். அதனால் பழனி முருகனை வந்து அப்படியே கர்விங் ஒர்க்லேயே நாங்கள் பண்ணிட்டோம். பாலிஷ் பண்ண போகிறோம். நல்லா ரிச்சாக அமைச்சிருக்கிறோம். நல்லா சிரிக்கிற மாதிரி நல்லா கிரீடத்தோடு வச்சுருக்கிறோம். இன்னும் பெல் எல்லாமே மாட்ட வேண்டியிருக்கு. லைட்டிங் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி விநாயகர் வந்து நல்ல செல்வ விநாயகரையும் அமையப்பட்டிருக்கு. ஒரு 1.25 இன்ச்சு கனத்தில் இருக்கிற ஒரு ப்ளைவுட்டில், 3/4 இன்ச்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ பண்ண முடியாது. ஸோ இதான் மேலே ஏறி போன பகுதியை காமிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம போகிறது வந்து நேராக உள்ளே போய் மாடி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு கொண்டது. இது மேலே ஏறி போகிறதுக்கு பேக் டோர். இது சவுத்து பக்கம் வர்ற ரோட்டுக்கு உண்டான அமைப்பு. இப்போ பூஜை ரூமுக்கு காமிக்கிறோம். ஸோ பூஜா, ஒரிஜினல் பூஜா, அது பூஜா கபோர்டு, இது பூஜை ரூமில் டைல்ஸ் நல்லா ரிச்சாக வச்சுருக்கோம். இதிலெல்லாம் சாமி வைக்கிறதுக்கும் விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். பூஜா டோரு மணி வச்சு நல்லா ஆல்ரெடி ரெடிமேடாகவே வந்து டீன் டோர்லேயே வாங்கியிருக்கோம் மதுரையில். இது கிச்சன் வந்து பிளாட்ஃபாரத்தில் வந்து நல்ல பெரம்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். உடன் ஃபினிஷிங்கில் வழுக்காமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஹைட்டு சரியாக 31.5 இன்ச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். எஸ்பிஜே பிரிக்ஸ் முழுக்க பயன்படுத்தியிருக்கோம். பிராண்டட் செங்கல். ஸோ ஒரு செங்கலே 12,000 ரூபா வருது. ஜன்னல் எல்லாமே வந்து தேக்கே அமைச்சிருக்கோம். எல்லா வால்லெல்லாம் டைல்ஸே ஒட்டியிருக்கிறோம் பாருங்கள். ஸோ தட்டை எல்லாமே கடப்பா ஸ்லாப்பு. சென்னையில் வந்து ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் இப்போ போயிருந்தோம். எதுவுமே இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து உடன் ஒர்க்கில் செஞ்சுக்கோங்கன்ட்டாங்க. நாங்கள் எல்லாமே ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே பண்ணிட்டோம் பாருங்கள். இது நேச்சர் கிடையாதுங்க. இது வந்து ஒரு டாய்லெட்டுக்கு உண்டான சின்டெக்ஸ் டோரில் இருக்கிறது எங்கள் ஸ்டாஃப் எடுத்துருக்கிறாரு. ஸோ டாய்லெட் டோர் உள்ளே போனோம்னா நல்லா ஃபுல்லாகவே வால் டைல் நம்ம ஒட்டியிருக்கோம். வால் டைலில் ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க் ப்ளூ தான், நாட் பிளாக்கு. ஸோ இந்த ஏரியாவில் சால்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்டர் டேக்கு நம்ம கொலா கொடுத்துருக்கோம். இது பேக் சைடு உள்ளேருந்து கதவுக்கு வந்து உள்ளே ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். உள்ளே யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல மகாலட்சுமி பொருந்திய வீடாகவும் அமையப்பெற்றிருக்கும். இது வந்து உள்ளுக்குள்ளே மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கனாக்கா அது நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பகுதி. இதிலேருந்து அப்படியே போனோம்னா வாயு மூலையில் கீழே ஓடிஎஸ் டாய்லெட் இருக்கிறது. இதுக்கு மேலே இரும்பு மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. மேலே வந்தோம்னா மொட்டை மாடியில் உட்கார்றதுக்கு உண்டான கடப்பா ப்ரொவிஷன். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக துணி துவைக்கிறது, காய வைக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு மேலே வந்தோம்னாக்கா வாஷ் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபங்க்ஷன்னா கல்லி வச்சுருக்கோம். இது மொட்டை மாடியிலேருந்து முத்தவெளி கம்பி கொடுக்குற ஒரு ப்ரொவிஷன். நல்ல ஏரியேஷனாக நல்லா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த வீட்டில் வாழ்கிறவங்க நிச்சயமாக ஆரோக்கியமுடன் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். இது கண்டிப்பாக சொல்ல முடியும். இது ரோட் சைடு. இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து எடுத்துருக்குறோம். இது கிழக்கு பக்கம் ரோடு, தெற்கு பக்கமும் ரோடு இருக்குது.
எல்லா பகுதியிலையும் இடம் விட்டுருக்குறோம். இப்போ இந்த பிளானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். வெராண்டா, மெயின் டோரு, பக்கத்துலேயே ஈசான்யத்திலேயே பூஜை அறை அமைச்சிருக்கோம். ஹாலினுடைய சைஸு அதில் கன்னி மூலைங்கிறதுல கீழே பெட்ரூமுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அதற்கு அட்டாச் டாய்லெட்டு, மாடிப்படி, அக்னி மூலையில் கிச்சன். போதுமான அளவுக்கு கிச்சன் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டாங்க. வாயு மூலையில் ஒரு பெட்ரூமு, அதற்கு வந்து காமன் டாய்லெட்டை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து அதிலேருந்து நார்த்து பக்கம் வாயு மூலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு படியும் கொடுத்துருக்கோம். ஈசான்யத்திலேயே போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு கொடுத்துருக்கோம். வாயு மூலையிலேயே டாய்லெட்டுக்கு கீழேயே செப்டி டேங்க் கொடுத்து வெளியே கொண்டுட்டோம். அதே மாதிரி மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இன்னும் நம்ம போகலை, அதையுமே பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம இப்போ போகும்போது அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம், அதுக்கு மேலே தான் வாட்டர் டேங்கு. இப்போ மேலே ஏறி போகிறோம் பாருங்கள். இது சவுத் பக்கம் மாடிப்படி ஏறி வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன். மாடி ஏறி போகிறோம். ஃபுல்லாகவே டைல்ஸு, நல்ல பிராண்டட் டைல்ஸு, கைப்பிடி எஸ்எஸ்சில் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. 850 பண்ணாங்க. ஸோ இது வந்து உள்ளே போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான ஒரு பால்கனியும் கொடுத்துருக்கோம். ஃப்ளோரிங் டைல்ஸ் 4க்கு 2. இதுக்குமே வந்து ஒரு நல்ல நார்த் ஈஸ்ட்டுக்கு நோக்கி வர்ற மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் டிசைனு, லைட்டிங்கோட. ஸோ மைல்டாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டுக்கு போனோம்னாக்கா பிடிக்காது, உடனே வந்துடும். இந்த வீட்டுக்குள்ளே போனாலே நல்லாயிருக்கும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவங்களும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். நீங்களும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து சின்னதாக வந்து ஒரு மேடையும் வச்சுருக்கோம். இதில் பால்கனி மேலே ஏறி சின்னதாக ஒரு பால்கனி மேலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி சவுத் பக்கம் எட்டி பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பில். இதை எட்டி பார்த்தோம்னாக்கா சவுத் பக்கம் ரோட்டுக்கு உண்டான அமைப்பு. பால்கனி நீளமாக கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரயிலோட. ஸோ இது வந்து சவுத்து பக்கம் ரோடு. ஆக்சுவலாக ஈஸ்ட் பக்கத்தில் தான் மெயின் வாசல் வச்சுருக்கோம். இது சவுத்து பக்கம் பால்கனி வித்து ஒரு ரோடு இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ரொவிஷன் காமிச்சிருக்கோம். அதுலேயும் டைல்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ முன்னையும் வெளியே வரப்போகிறோம். அந்த ரூம்லேருந்து வெளியே வர்றோம். ஸோ இப்போ வந்து வெளியே வந்தோம்னா அந்த டாய்லெட்டை காமிப்பார் பாருங்கள். பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டாய்லெட்டும் நல்லா ரிச்சாக கொடுத்துருக்குற மாதிரிக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன். இந்த டாய்லெட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தான். ஸோ இப்போ முன்னே இந்த பிளானில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கன்னி மூலையில் இருக்கிற பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. கன்னி மூலையில் மேலே ஒரு பெட்ரூம் இப்போ பார்த்தது தான். இதுக்கு மேலே தான் வந்து உயரமாக வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஃபண்டாஸ்டிக் பிளான். கிழக்கு பக்கமும் ரோடு, தெற்கு பக்கமும் ரோடு, அக்னிமூலை கார்னர் கட்டடம். சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாக்கா பயன்படுத்தலாம். சாருக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ கிரகப்பிரவேசத்திற்கு உண்டான ஓனருக்கு நாங்கள் கிரகப்பிரவேசம் மரியாதை பண்ணுறோம். இது மாதிரி எங்கேயுமே நான் வீடு கட்டுறதும் அடியன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த வீடு வாஸ்து ஆலோசனை சொல்கிறதுக்கு உண்டானதில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு மரியாதை பண்ணுவது உண்டு. ஸோ இது கிரகப்பிரவேசம் அன்றைக்கு செய்யப்பட்டது. இந்த ஹோமத்திற்கு உண்டான குருக்களும் வந்து அடியன் ஏற்பாடு செஞ்சுருந்தவர் தான். நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சன் 2 பேருக்குமே சின்னதாக வந்து ஒரு பரிவட்டம் கட்டி அவங்களுக்கும் மரியாதை பண்ணோம். ஸோ அவங்களுக்கும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நல்லா வந்து ஹோமம் முடிகிற ஸ்டேஜில் போயிட்டு இந்த மாதிரி மரியாதை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கும்ப கலச நீரை வந்து மொட்டை மாடி வரைக்கும் இதே அமைப்பிலேயே போய் மேலே தெளிக்க சொல்கிறது. ஸோ இதே அமைப்பிலேயே அவங்க எல்லாமே பண்ணாங்க. வீடு அவங்களுக்கு லட்சமாக நல்லா வந்துருச்சு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்ல தூரம் கலவன நகர பெண்ணில் நல்லலோடும் பெருந்தகை இருந்தது. இது எப்போவுமே அடியன் வந்து வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் சரி இந்த பாடலை பாடி வச்சுக்கிறது. இது மாதிரி மரியாதை செய்யும்போது இன்னும் ஒரு 3 பாடல்கள் இருக்குது. ஸோ அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் இப்படி மாதிரி இன்னும் ஒரு 3 பாடல் இருக்குது. இந்த பாடலெல்லாம் பாடி அவங்களுக்கு மரியாதை செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக செல்வ செழிப்புடன் ஆரோக்கியம் மிகுதியாகவும் நலமாகவும் வாழ்வார்கள்ங்கிறது நிச்சயமாக அது நடக்கும். ஸோ அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு காமாட்சி விளக்கம் கொடுக்குறது உண்டு. இது எங்கள் ஆசாரி எங்கள் ஆட்கள் எல்லாருமே சேர்ந்தே அவங்களுக்கு செய்யப்படுவது. ஸோ அவங்களும் எங்களுக்கு அதே மாதிரி அவங்க மரியாதை செஞ்சாங்க. குருக்களோடு இருந்து நாங்கள் செய்கிறதுக்கு உண்டான வழக்கத்தில் எல்லா இடத்துலையும் கிரக பிரவேசத்துக்கு கம்பல்சரியாக நான் இருப்பதுண்டு. தலைவாசல் அடியேன் இருப்பேன். வாஸ்து நாளில் மாத்திரம் வந்து நிறைய இடத்துல வாஸ்து பண்ணுறதுனால அடியேனே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து பண்ணுவோம். ஸோ இது மாதிரி மரியாதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பூமிக்கு வந்து எப்போவுமே நாங்கள் வந்து தொட்டு கும்புறதுக்கு உண்டான வழக்கம். ஸோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் நன்றி சொல்லிக்கிறது. ஸோ இது எங்கள் டீம் ஒர்க்கு பண்ணவங்க எல்லாரையுமே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு மரியாதை பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம்.
ஸோ இதில் வந்து ஐயப்பனையும் சிவனையும் திருப்பதியையும் ஒன்றா பார்த்ததுக்கு ஒரு வாய்ப்பு. சிவாயிரங்க.